பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராய் இருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதர் ஆனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவிலே அவர் கட்டப்பட்டவராய் பிலாத்துக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். பிலாத்து விசாரிக்கிறான். அதன் பிறகு ஏரோதுவினிடத்திலே அனுப்புகிறான் இயேசுவை. அங்கே ஏரோதுவுக்கு முன்பாகவும் இயேசு கொண்டு வரப்படுகிறார். ஏரோதுவும் விசாரிக்கிறான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதுவரை இந்த 2 பேரும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னா பகைவராக இருந்தார்கள் என்று. பிலாத்துவும் ஏரோதும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களாய் இருந்தார்கள். இப்பொழுது இவர்கள் இருவரும் யாராக மாறுகிறார்கள் என்றால் சிநேகிதராக மாறுகிறார்கள். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இதிலே ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த 2 பேர் நடுவிலையும் யார் நின்றார் என்றால் இயேசு நின்றார். இங்கே ஒரு சத்தியத்தை நம்மால் பார்க்க முடியும். என்ன தெரியுமா? இயேசு நிற்கிற இடத்துல பகை வாழாது. எபேசியர் 2:16 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பகையை சிலுவையிலே கொண்டார் என்று. நெடுநாள் பகை. ரோம் கவர்மெண்ட் பிலாத்து வச்சிருக்குது. கலிலேயாவில் ஏரோது இருக்கிறான். இந்த 2 பேருக்கும் ஆகாது, செட் ஆகாது. 2 பேரும் இத்தனை நாள் பகைவராக இருக்கிறார்கள். ஒரே ஒரு இரவில், ஒரு ஃபுல் நைட் அல்லது ஒரு ஃபுல் டே அல்ல, கொஞ்ச நேரம் பிலாத்துவை இயேசு சந்திக்கிறார், ஏரோதுவை இயேசு சந்திக்கிறார். 2 பேர் நடுவில் இயேசு நிற்கிறார் பாருங்க. அந்த பகை, அவங்களுக்குள்ள இருந்த பகை விலகி சிநேகிதரானார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நமக்குள்ளே பகை வாழ்கிறதா, அன்பு வாழ்கிறதா? ஆமென். கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவர்களுக்குள்ளே பகை வாழாது. சிலர் செய்கிற செயல் நமக்குள்ளே கோபத்தையும் பகையும் வளர்க்கும், இல்லை என்றல்ல. ஆனால் அது நம்மில் வாழ்கிறது என்றால் நாம் யார் முன்பாக நிற்கவில்லை தெரியுமா? அல்லது நம்முடைய வாழ்க்கையில் யாருடனான சந்திப்பு சரியாக இல்லை தெரியுமா? இயேசுவுடனான சந்திப்பு. இந்த பிலாத்தும் ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது, ஏரோதும் ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது. 2 பேருமே இயேசுக்கு அகென்ஸ்டானவங்க. அப்படி இருந்தும் அவர்களுக்குள் இருந்த பகை விலகி அவர்கள் சிநேகிதரானார்களே. கூட ஆராதிக்கிற விசுவாசியோடு நமக்கு இன்னும் பகை இருக்கிறதா? நம் உடன்பிறப்புகளோடு பகை இருக்கிறதா? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட பகை இருக்கிறதா? பகை வேண்டாம். அன்பை வெளிப்படுத்துவோம். இயேசுவின் பிள்ளைகள் அல்லது இவர்கள் தேவனை, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள் என்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? அன்பை வெளிப்படுத்துவது தான். ஆமென். பகை நம்மில் வாழ இடங்கொடாதபடிக்கு கிறிஸ்துவுக்கு முன்பாய் நம்மை வைத்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, பகை சிலுவையிலே நீர் கொண்டீர், அன்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அந்த அன்பை வெளிப்படுத்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.